தமிழ்நாடு முதலமைச்சராக ஜோசப் விஜய் பதவியேற்றதற்கு பிறகு மக்கள் முன்னிலையில 3 முக்கிய கோப்புகள்ல அவர் கையெழுத்திட்டிருந்தார். அதுல மிக முக்கியமான ஒன்று இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை, சிங்கப்பெண் ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் என்ற ஒரு படையை உருவாக்கி பெண்களின் பாதுகாப்பு மற்றும் குற்றங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டு இந்த சிறப்பு பிரிவு செயல்படும் என அறிவித்திருந்தார். இந்த அதிரடிப்படை திட்டம் தமிழக முதல்வருடைய நேரடி கண்காணிப்பின் கீழே தீவிரமாக செயல்படுத்தப்படும் எனவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சில மாவட்டங்கள்ல தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. இதை விரிவாக அனைத்து மாவட்டங்களிலும் தமிழ்நாடு முழுவதும் தொடங்கும் திட்டம் 27ஆம் தேதி சென்னையில நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்வுல தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த அதிரடிப்படையை துவங்கி வைக்க இருக்கிறார். சென்னைக்குட்பட்ட பகுதிகளிலும் அதே போல தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் இந்த திட்டம் அதே நாள்ல விரிவாக தொடங்கப்பட இருக்கிறது. 27ஆம் தேதி காலை சென்னை எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல இந்த நிகழ்ச்சி நடைபெற இருக்கிறது. உடனடியாக இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை சென்னை முழுவதும் பேட்ரோல் பணிகள்ல மேற்கொள்ளப்பட இருக்கிறது. குறிப்பாக பெண்களுடைய பாதுகாப்பு மற்றும் குற்றங்களை தடுப்பதை நோக்கமாக கொண்டுள்ள இந்த பிரிவினர் 27ஆம் தேதியிலிருந்து சென்னை முழுவதும் அவர்களுடைய பணிகளை தொடங்க இருக்கின்றனர். இதற்கான நிகழ்வு எழும்பூர் ராஜரத்னம் மைதானத்துல நடைபெற இருக்கிறது. முதலமைச்சர் தலைமையில் இந்த நிகழ்வு தொடங்கப்பட இருக்கிறது. 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.